போதி வணக்கம். நம் போதி மையத்தில் தியான வகுப்புகளும் சுவாச பயிற்சி, அதாவது மூச்சு பயிற்சி வகுப்புகளும் ஜோதிடத்தோடு சேர்த்து, அதாவது உயர்நிலை பாடமாக இந்த கேரள சோழி பிரசன்னம், இதில் நிறைய வகைகள் இருக்குது. வெற்றிலை பிரசன்னம் இருக்குது, அஷ்டமங்கல பிரசன்னம் இருக்குது, குடும்பத்திற்கு வைக்கக்கூடிய பிரசன்னம் இருக்குது. இது மாதிரி பிரசன்னங்கள் நிறைய இருக்குது, பிரசன்ன முறைகள் நிறையா இருக்குது. இதில் பாடங்களாக வரக்கூடிய மாணவர்களுக்கு மூச்சு பயிற்சி, தியானம் சேர்த்து பாடத்தோடு நடத்திக்கிட்டே வரோம். இப்போது ஒரு மனிதனுடைய வெற்றிக்கு, ஒவ்வொருவருடைய தனி நபரனுடைய வெற்றிக்கு ரொம்ப அவசியம் என்னென்ன? முதல்ல எந்த ஒரு துறையிலும் ஒருவர் பிரகாசிக்கணும்னா அவருக்கு நல்ல உடல் வலு வேணும். முதல்ல எந்த துறையாக இருந்தாலும் உடல் பலமாக இருக்கணும், மனோபலம் இருக்கணும், சமயோஜிதமான சிந்தனைகள் இருக்கணும், புதிய புதிய சிந்தனைகள் எல்லாம் உருவாகணும், தெய்வத்தினுடைய அனுகூலம் இருக்கணும். இது எல்லாம் ஒன்று சேர்ந்தால் தான் ஒரு மனிதனுக்கு ஒரு பிரகாசமான வாழ்க்கை, ஒரு பெரிய வெற்றியை நோக்கி செல்லக்கூடிய வாழ்க்கை இல்லையா? நம் போதி மையத்தில் நம்முடைய மாணவர்களுக்கு இதையெல்லாம் இணைத்து ஒரு பாடத்திட்டமாக கொண்டு வந்திருக்கோம். குறிப்பாக தேக ஆரோக்கியத்திற்கு யோக பயிற்சிகளையும், மனம் ஒருநிலைப்படணும், புதிய புதிய சிந்தனைகள் எல்லாம் உருவாகணும், பல புதிய விஷயங்களை உருவாக்குறதுக்கு தியானம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த தியானத்தை பயிற்சியாக எடுத்துக்கிறதுக்கு, இதை எளிமையாக்கிக்கிறதுக்கு சுவாச பயிற்சியும் வச்சுருக்கோம். இதில் எதற்காக சுவாச பயிற்சிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னா, இந்த பிரசன்னமெல்லாம் பார்க்கின்ற பொழுது பாருங்கள், நம்மளுடைய சுவாச நிலை அறிந்து பலன் சொல்ல வேண்டியது அவசியம். ஜோதிடம் பார்க்கக்கூடியவர்கள், அடிப்படை படிக்கிறவங்களுக்கும் இந்த சுவாச பயிற்சி அவசியம்தான். ஜோதிடத்தை மட்டுமல்ல, எல்லோருக்கும் சுவாச பயிற்சி அவசியம். நாம் நம்முடைய போதி மையத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பாடத்திட்டங்களை சொல்லிகிட்ருக்கோம். சுவாசத்தை வைத்துக்கொண்டு ஒருவருக்கு பலனை சொல்ல முடியும். இதனால் சுவாச பயிற்சியும் சேர்த்து வச்சுருக்கோம். தியானம் வரக்கூடிய நபர்களுக்கு தெளிவான பலன்களை சொல்வதற்கு தியான பயிற்சியும் நம்மளுடைய போதி மையத்தில் நம்ம வகுப்புகளாக பாடத்திட்டங்களாக வச்சுருக்கோம். இதில் இறைவனுடைய அனுகிரகமும் வேண்டும். இறைவனை எப்படி வழிபாடு செய்ய வேண்டும், குறிப்பிட்ட தெய்வத்தை நாம் வணங்குகின்ற பொழுது அந்த தெய்வத்திற்கு எப்படி மந்திரங்களை எல்லாம் உச்சரிக்கணும், என்ன பூஜை முறைகளெல்லாம் ஒத்து வரும், இதை பாடத்திட்டங்களாக நம்மளுடைய மாணவர்களுக்கு நாம் நடத்திக்கிட்டு வரோம். இதுலேயும் குறிப்பாக மனிதனுடைய வாழ்வில், அன்றாட வாழ்வில் ஏற்படக்கூடிய நிகழ்வுகள் நிறைய இருக்குது இல்லையா? ஒவ்வொருவருக்கும் பண தேவைகள் இருக்குது. ஏன்னா பொருளாதாரம் இல்லைன்னா பெரிய அளவில் எந்த ஒரு விஷயத்தையும் வளர்ச்சியாக கொண்டுட்டு போக முடியாது. அப்போ பொருள் தேவை நிறைந்த உலகம். ஒரு சிலருக்கு எதிரிகளால் தொல்லைகள் இருக்குது, இப்படி முடிவு பண்ணிக்குவாங்க. ஒரு சிலர் மட்டும், குறிப்பிட்ட ஒரு சிலர் மட்டும் ஞானத்தினுடைய தேடுதலில் இருப்பாங்க. இப்படி ஒவ்வொருவருக்கும், ஒவ்வொரு தனி மனிதருக்கும் ஒவ்வொரு வகையான தேடுதல் இருக்கும், ஒவ்வொரு வகையான தேவைகள் இருக்கும். இதை எந்த இறைவனை வழிபாடு செய்வதால் நம்முடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகும் அப்படிங்கிறது சில குறிப்புகள் இருக்குது. இதிலும் குறிப்பாக தசமகா வித்யா அப்படின்னு சொல்லுவோம். நம்மளுடைய பாடத்திட்டத்தில் இப்போ இதையும் இணைத்திருக்கோம். தசமகா வித்யா அப்படின்னு சொல்லுவோம். தசன்னா 10, மகான்னா பெரிய, வித்யா அப்படின்னா அறிவு, ஞானம், கல்வி, இப்படி எடுத்துக்கலாம். அப்போது பார்வதி தேவியினுடைய 10 அம்சங்கள், 10 உருவங்கள் தான்
இந்த தசமகா வித்தைன்னு சொல்கிறோம். தசமகா வித்தை பார்வதி தேவியினுடைய 10 அம்சங்களாக 10 உருவங்களாக ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு தனித்தனி அம்சமாக வழிபாடு செய்கின்றோம். எனக்கு பொருள் தேவை இருக்குது, என்னுடைய பொருளாதாரம் நாளுக்கு நாள் உயர்ந்து வரணும், எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யலான்னா குறிப்புகள் இருக்குது. நம்முடைய பாடத்திட்டத்தில் பல குறிப்புகள் வச்சுருக்கோம். எந்த தெய்வத்தை இந்த தசமகா வித்தையில் இந்த 10 பார்வதி தேவியினுடைய 10 அம்சங்களில் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்தால் உங்களுடைய ஜாதக அமைப்புப்படி ஒரு வளர்ச்சி ஏற்படும், ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்கிற குறிப்புகளோடு பாடத்திட்டங்கள் இருக்குது. ஒரு சிலருக்கு எதிரிகளால் பிரச்சனை, நம்முடைய செயலுக்கெல்லாம் முட்டுக்கட்டையாக இருக்காங்க, வேலை செய்யக்கூடிய இடத்துல எதிர்ப்பு. இந்த தசமகா வித்தையில் பார்வதி தேவியினுடைய 10 அம்சங்களில் உருவங்களில் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்வதால், எந்த அம்சத்தை வழிபாடு செய்வதால் எதிரிகள் முடங்குவார்கள், இது பாடம் இருக்குது. தினமும் தினமும் பயிற்சி செய்யணும். ஒவ்வொரு நாளும் பயிற்சி தான் பலன் கொடுக்கும். எப்படி இதற்குண்டான மந்திரங்களை சொல்லணும், எப்படி வழிபாடு வச்சுக்கணும், இதற்கெல்லாம் சில குறிப்புகள் இருக்குது. இதை பாடத்திட்டத்தோட பாடத்திட்டமாக தான் நாம் கொண்டுட்டு வரோம். பல குறிப்புகள் இருக்குது. இது நம்முடைய மாணவர்களுக்கு, படித்துட்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு பயன்படக்கூடிய விஷயங்களாக வச்சுருக்கோம். ஏன்னா இன்றைக்கி உலகத்தில் இதையெல்லாம் எதிர்மறையாக பயன்படுத்தாமல் இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். இன்றைக்கி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தேவைகள் இருப்பது உண்மைதான். அப்போது நம் மாணவர்கள் எல்லா அளவிலும் இறைவனுடைய அனுகிரகத்தோடு, நல்ல தேக ஆரோக்கியத்தோடு, நல்ல மனோநிலையோடு இருப்பதற்கு இதையெல்லாம் ஒருங்கிணைத்து தான் யோகா, மூச்சு பயிற்சி, தியானம், அதே போல் ஜோதிடம், இதில் பிரசன்னம், அந்த உயர் வகுப்புகளாக இந்த கேரள சோழி பிரசன்னம், இறைவனுடைய அனுகிரகம் பெறுவதற்கு இந்த தசமகா வித்தை, இதையெல்லாம் இணைத்து ஒரு பாடமாக வச்சுருக்கோம். விருப்பம் இருக்கக்கூடிய நபர்கள் எங்களோட தொடர்பு கொள்ளலாம். பயிற்சி நிச்சயம் பலன் கொடுக்கும். ஒவ்வொரு நாளும் பயிற்சியிலேருந்து நம்ம நகரக்கூடாது. எந்தெந்த விஷயங்களை எப்படி பயன்படுத்திக்கணுங்கிறது நம்ம பாடத்திட்டங்களில் இருக்குது. விருப்பம் இருக்கிறவங்க நம்மளோட தொடர்பு கொள்ளுங்கள். சரி, பொதுவாக ஒவ்வொரு பதிவிலும் சொல்லக்கூடிய பதிவு எதற்காகனா, புதிதாக பார்க்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் அவர்களுக்கும் இந்த காணொளியின் மூலமாக சொல்லக்கூடிய விஷயம், எப்படி நம்முடைய தேவைக்காக இறைவனை வழிபாடு செய்கின்றோமோ, இப்படி என்னுடைய தேகம் ஆரோக்கியமாக இருக்கணும், நான் தீர்க்க ஆயுளோடு இருக்கணும், என்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் தேக ஆரோக்கியத்தோடு தீர்க்க ஆயுளோடு இருக்கணும்னு வேண்டிக்கிறோமோ, என்னுடைய பொருளாதாரம் செழிக்கணும்னு வேண்டிக்கிறோமோ, அதே போல் இந்த உலக மக்களுடைய நன்மைக்காக ஒரே ஒரு நிமிடம் ஜோதிடம் போன்ற கலைகள் நமக்கு உணர்த்துவது இயற்கை சீற்றத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளிலிருந்து, போர் அபாயங்களிலிருந்து விடுபட இந்த உலக மக்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக உலகத்தில் எங்கோ ஒரு மூலையில் நடப்பதாக நினைக்காமல் எங்கோ நடக்கக்கூடியது நம்மையும் பாதிக்கும். அப்போ எல்லோரும் நல்லா இருந்தாங்கன்னா நாமளும் நல்லா இருப்போம். இந்த பொது சிந்தனையோடு ஒரே ஒரு நிமிடம் உங்களுக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்கின்ற பொழுது, இறைவனை வழிபாடு செய்கின்ற பொழுது, தவம் செய்கின்ற பொழுது ஒரே ஒரு நிமிடம் உலக மக்களுடைய நன்மைக்காக பிரார்த்தனை செய்வோம். எல்லோருக்கும் நல்லது நடக்கணும், அதில் நாமளும் நிறைவான வாழ்க்கை வாழணும். சரி, தொடர்ந்து பல காணொளிகளில் சந்திப்போம். போதி வணக்கம்.